வணக்கம். நான் கஜரதன் நாகரட்னம். நான் ஒரு லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இலங்கையிலிருந்து பிஎம்எக்டட் மைண்ட் கோச்சிங் சென்ற நிறுவனம் மூலமாக உலகம் முழுவதும் இதுவரைக்கும் 1200 பலதரப்பட்ட மனிதர்களது வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைச்சிருக்கோம். இப்பதில் இதுவரை காலமும் கூறப்பட்டு வந்த பழைய முறைமைகளை எல்லாம் நாங்கள் கலைந்து எறிந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலைக்கும் அவங்களோட அன்றாட வாழ்க்கையில் ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஒரு எலைட் பீப்புள் யூஸ் பண்ணுற மாதிரியான மிக சிறப்பான மெத்தடுகளை, ஈர்ப்பு விதி முறைமைகளை அவங்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பலரோட வாழ்க்கையை சிறந்த அளவில் மாற்றி அமைச்சிருக்கிறோம். ஆசைகள் துன்பத்துக்கு ஆணிவேரா. ஆசைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆசை தான் நம்ம இருக்கிற எல்லா கஷ்டத்துக்கும் காரணம்னு சொல்லுவாங்க. உண்மையிலே ஆசைகள் எங்களுக்கு துன்பத்தை கொடுக்குமா? முதல்ல ஈர்ப்பு விதி எது சம்பந்தப்பட்டதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது எங்களோட எண்ணங்கள். எங்களுடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்றது தான் இந்த ஈர்ப்பு விதி சொல்ல வருது. அதனால தான் நான் சொல்கிறது, உங்களோட மனதில் ஒன்று மாறாதவரை வெளியில் எதுவும் மாறப்போகிறது இல்லைன்னு. இந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனித்து கொள்ளணும். உங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு மனம் இல்லை ஒரு எண்ணம் பேசுறது கிடையாது. உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் பேசுறது கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு விஷயத்தை பற்றி ஒரு 4 தடவைகளில் வேறு வேறு மாதிரியான விஷயங்கள் பேசும். அப்போ இங்கே நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது எண்ணங்கள்னா என்னது. அப்போ எங்களுக்குள்ள காலையிலிருந்து இரவு வரைக்கும் நம்ம தூங்கும்போது கனவுகளாக வர்ற விஷயங்கள் தான் எண்ணங்கள். இந்த எண்ணங்கள் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு 80,000 எண்ணங்கள் வருது. இந்த எண்ணங்கள் எது சார்ந்து அதிகமாக இருக்கோ அப்போ அவங்களோட வாழ்க்கை அது மாதிரி மாறிடுது. இதுதான் ஈர்ப்பு விதியோட அடிப்படை. அப்போ நான் நல்லதையே நினச்சிட்ருக்கேன், நல்லதையே நடக்குமேன்னு கேட்டால் இது அந்த மாதிரி ஒர்க் ஆகிறது கிடையாது. அப்போ உங்களுக்கு 2 எண்ணங்கள் எழுதுன்னா, ஒன்று புத்தியிலேருந்து வர்றது, அதாவது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் என்ன பார்த்தீங்க, என்ன விலகாலமே அனுபவத்தில் என்ன ஏற்பட்டுச்சு. அப்போ இந்த எண்ணங்கள் உங்களோட புத்தியிலேருந்து வருது. அப்போ இந்த இன்னொரு எண்ணம் எங்கேருந்து வருது, இது சம்பந்தமாக வருதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்வது மூலமாக எங்கள் வாழ்க்கையை சிறந்த முறையில் நம்ம அமைச்சு கொள்ள முடியுமேனா, இந்த புத்தி சார்ந்து வர்ற எண்ணங்கள் எல்லாமே எங்களோட வாழ்க்கைக்கு 10ல் 9 வீதமான முடிவுகள் 10ல் 9 வீதமான முடிவுகள் எங்களுக்கு மோசமான முடிவுகளாக போயிடுது. எங்கேருந்து இருக்கும்போது, எங்களோட புத்தியிலேருந்து எடுக்கும்போது. அப்போ எங்களுக்கு சிறந்த முடிவுகள் எடுக்கிறதுக்கும் எங்களோட எண்ணங்கள் சிறந்ததாக இருக்கிறதுக்கும் நாங்கள் இந்த புத்தியிலேருந்து ஒருபோது முடிவுகளை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் இந்த சமுதாயம் உங்கள்கிட்ட என்ன சொல்லுது? பிரச்சனை இல்லாத மனுஷனே இல்லை, நம்ம விரும்புகிற எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடாது. ஸோ இது ஒரு எதிர்மறையான கட்டமைப்பை உங்கள் மனசில் உருவாக்கி இந்த மனதை ஆல்ரெடி கிரியேட் பண்ணிடுது. இப்போ ஒரு சாதாரண மனுஷன், அவருக்கு எப்போவுமே எல்லாருக்கும் உதவுறது அவரோட ஆசையாக இருக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறாரு. ஒரு 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. இப்போ இந்த 10 பேரும் இவர் ஏமாத்திடுறாங்கன்னா, அப்போ 11வது ஆள் இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரும்போது இவர் ஒருபோதும் ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா 10 பேர் அவர் ஏமாத்தினால காசு கொடுத்தா நான் உதவி செஞ்சால் எல்லோரும் ஏமாத்திடுவாங்கன்ற ஒரு கட்டமைப்பை இவர் உருவாக்கியிருக்காரு. இதுதான் சமுதாயம் கொடுத்த கட்டமைப்பு. இந்த மாதிரியான அபிப்பிராயங்களை ஒருபோது உங்களால் மாற்றிக்கொள்ளவே முடியாது. அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள் இப்போ உங்களுக்கு 30 வயசோ 40 வயசோ ஏற்கனவே இங்கே போட்டிருப்பீங்க. இப்போ திடீரென்று ஈர்ப்பு விதின்னு நம்ம சொல்லும்போது உங்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா அது ஏற்கனவே என்ன அபிப்பிராயங்கள் போட்டிருக்கோ அதன் வழியில தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதுதான் உங்கள் மனதோட முதல் பிரச்சனையே. அப்போ அதை உடைக்கிறதுக்கு, அந்த அபிப்பிராயங்களை உடைக்கிறதுக்கு எந்த கல்வி திட்டங்களும் உங்கள்கிட்ட கிடையாது. யாரும் இது சம்மந்தமாக டீச் பண்ணல. உங்கள் பெற்றோர், உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் உறவினர்கள், உங்களோட அயலவர்கள்னு யாருக்குமே இது தெரியாது. இப்படி ஒரு அபிப்பிராயம் போடப்பட்டிருக்கு, இதனால தான் எங்களோட வாழ்க்கை மோசமாக போகுது, இதுதான் எங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜாதகம் சரியில்லைன்னு நினைக்கிறோம், ஜோசியம் பார்க்க போகிறோம்,
ஒருவேளை நம்ம கஷ்டப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கர்மாவை குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். ஐயோ இது விதிவிட்ட வழின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி திங்க் பண்ணுறமே தவிர எங்களோட 97% லைஃப்பை நம்ம தான் க்ரியேட் பண்ணுறோம். வெறும் 3% தான் எங்களோட கர்மாவை, விதியோ இந்த டெஸ்டினியோ இது டிசைட் பண்ணுதுன்றதை நம்ம தெரிஞ்சு கொள்ளாமலே இருந்துடுறோம். இங்கே எல்லாருமே மனசை பயன்படுத்துகிறாங்க. ஆனால் இந்த மனம் எப்படி ஒர்க் பண்ணுதுன்ற அந்த தந்திரத்தை நம்ம யாரும் கற்றுக்கொள்கிறதுக்கு முன் வர்றதில்லை. இந்த புறச்சூழலும் இந்த எங்களோட சமுதாய கட்டமைப்புகளும் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்ததோ அது எங்களோட மைண்டுக்குள்ளே நம்ம போட்டுக்கொள்கிறோம். அது எது எங்களுக்கு கொடுக்குதோ அது எங்களோட வாழ்க்கையாக மாறுது. இவ்வளவு தான் எங்களோட லைஃப்னு போகுது. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கொள்ளணும். எங்களோட மனக்கண்ணில் காண்றதை எதிரே கொண்டு வரும் தந்திரம்தான் இந்த ஆகர்ஷண விதி அல்லது ஈர்ப்பு விதி. அப்போ மனசில் நீங்கள் எதெல்லாம் படம் போட்டு காட்டுறீங்களோ அதெல்லாம் உங்களோட வாழ்க்கையாக மாறிடுது. ஒரு டைம் என்ன பார்க்க வந்த ஒரு நபர் கேட்டிருந்தாரு, நான் நிறைய லோ ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தமாக இருக்க புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டேன், அது தவிர இந்த மோட்டிவேஷன்ஸ் புக்ஸ் படிச்சுட்டேன், நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன், 4 வருஷமாக நான் இது எல்லாமே என்னுடைய பிஸ்னஸ் நல்லா போகிறதுக்காக நான் இந்த லோ ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடெல்லாம் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் ஆகலை. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன்னா, லோ ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அது நீங்கள் டிசைட் பண்ணுற விஷயம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சிருக்கோ, உங்களுக்கு லோ ஆஃப் அட்ராக்ஷன்ற விஷயம் தெரிஞ்சிருக்கோ தெரியலையோ, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களோ, அதை புரிஞ்சு செய்கிறீங்களோ இல்லையோ, அதுதான் உங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்குது. இப்போ உங்கள் லைஃப் நடந்துட்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணமே லோ ஆஃப் அட்ராக்ஷன் தான். இந்த உலகத்தில் வந்த அனைத்துமே ஒரு மனதிலேருந்து வந்தது. இப்போ நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே பிரபஞ்சம்ன்ற மனதிலேருந்து வந்துச்சு. இந்த பூமி, இந்த சூரியன், இந்த அமைப்புகள், இது எல்லாமே பிரபஞ்சம் படைச்சிச்சு, அதோட மனசுலேருந்து இது வந்துச்சு. இன்னொன்று இந்த மனிதர்களோட மனதிலேருந்து வந்தது. அப்போ இங்கே கண்ணு முன்னுக்கு இருக்க அத்தனை விஷயங்களுமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனதில் உதித்தது தான். அப்போ லோ ஆஃப் அட்ராக்ஷன்றது இனி நம்ம கற்றுக்கொண்டு பண்ணுறது இல்லை, ஆல்ரெடி உங்கள் லைஃப் போயிட்டுருக்கிறதே லோ ஆஃப் அட்ராக்ஷனில் தான். இந்த ஈர்ப்பு விதி தான் எங்களோட வாழ்க்கையை கொண்டு நடத்திட்டுருக்கு. இப்போ ஒரு மேலே உச்சியில் இருக்கிற ஒருத்தன், அவனுக்கு இந்த பூமியோட ஈர்ப்பு சக்தியை பற்றி எதுவும் தெரியாது. இந்த பூமி எதனால் ஈர்ப்பு சக்தியை கொண்டிருக்கு, ஒரு பந்து மேலே எறிஞ்சு அதை கீழே விழும், நியூட்டன் தலையில் விழுந்த ஆப்பிள், எதுவுமே அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் அந்த மலையிலிருந்து குதிச்சானா இருந்தால் கண்டிப்பாக அவனுக்கு அடிபடத்தான் செய்யும், இல்லைன்னா உயிரிழப்புன்னு ஏற்படும். அப்போ அதுக்காக அவன் ஈர்ப்பு விதி சம்பந்தமான சமன்பாடுகளை படித்து தெரிஞ்சிருக்கான். அவனுக்கு ஈர்ப்பு விதி நல்லாவே தெரியும், இல்லை தெரியலைன்றதை பார்த்து அந்த ஈர்ப்பு விதி வேலை செய்கிறது கிடையாது. அதுபோல தான் இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்கள் இதை கற்றுக்கொண்டீங்க, கொள்ளலை, இது எதுவுமே இல்லை. எப்போ உங்களுக்கு மனமொன்று ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கோ அப்போவே உங்கள் லைஃப் மனதோட விதிகளின்படி தான் செயல்பட ஆரம்பிச்சிடுது. அப்போ நீங்கள் அதை கற்றுக்கொண்டவங்க என்ன பண்ணுறாங்க, அதை சரிவர பயன்படுத்தி நல்ல வேலை லைஃப்பை கொண்டு வர்றாங்க. கற்றுக்கொள்ளாதவங்க அடிபட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எங்கள் லைஃப்பில் வர்ற நல்லதும் கெட்டதும் வேறு யாரும் கொண்டு வர்றதில்லை, ஒரு பர்சனை நீங்கள் தான் கொண்டு வர்றீங்க. இதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். நம்ம எங்கள் லைஃப்பில் வர்ற நல்லதோ கெட்டதோ வேறு யாரும் எடுத்துக்கொண்டு கொடுக்கறது கிடையாது, அது நம்ம கொண்டு வர்றதான். இதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த நான் என்ன சொல்லுவேன், இதை சரி பண்ணுற சக்தியும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ உங்களுக்கு வர பிரச்சனைகளை யார் சரி பண்ண போகிறா? நீங்கள் மைண்ட் கோச்சுன்னு ஒருத்தங்கிட்ட வாரீங்க, அவங்க என்னத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, உங்கள் மனம் ஒரு சிறந்தொரு உபகரணம், அது ஒரு எந்திரம், அதை உங்களுக்கு பயன்படுத்த தெரிஞ்சதுன்னா உங்கள் லைஃப் இன்னும் பெட்டராக இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடிய, உங்களுக்கு ஆசைப்படக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் உங்களால் கொண்டு வர முடியும். கடவுள் கொண்டு வந்து கொடுக்கணுன்றது இல்லை, உங்கள் மனதாலே அதை கொடுக்க முடியும். அது ஏதொரு வகையில் அது இந்த பிரபஞ்ச மனதோட சம்மந்தப்பட்டிருக்கு. அது எப்படி சம்மந்தப்பட்டிருக்கு, இதுக்கு பெண்ணுக்கு என்ன சயின்ஸ் இருக்குன்னு தெரியும் போது எங்களுக்கு இது ஈஸியாக ஒர்க் ஆகுது. பட் இங்கே நல்லதோ கெட்டதோ அது நம்ம தான் கொண்டு வரோம். தீதும் நன்றும் பிரதர வாரா. இந்த விஷயத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கணும்னா ஓகே, அப்போ எங்கள் லைஃப்பை மாத்திர கீ, அந்த சாவி எங்ககிட்ட தான் இருக்குது. நான் வேற எங்கேயும் அலைஞ்சு திரிய தேவையில்லை. என் குடும்பத்தை நான் சந்தோஷமாக வச்சுக்கலாம்,
நான் ஆசைப்படுற காரை நான் வாங்கிக்கலாம், நான் ஆசைப்படுற வேலையில் நான் இருந்துக்கலாம், இந்த பிஸ்னஸில் நான் ஆசைப்படுற அச்சீவ்மெண்ட் நான் அடைஞ்சு கொள்ளலாம். இப்போ எங்கிட்ட ஒரு டைம் ஒரு பொண்ணு ஒருத்தங்க செஷனுக்கு வர்றதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணும்போது அவங்க அந்த டைமில் அவ்வளவு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கிறவங்க கிடையாது. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு 300 ரூபா இன்கம் எடுத்துகிட்டு இருந்தவங்க. அப்போ அவங்க இந்தியாவிலேருந்து எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க இன்கொயரி கால்ஸ் எல்லாம் கழிச்சு முடிச்சுட்டு அவங்க போட்ட மெசேஜ் என்னென்னா, சார் உங்கள்கிட்ட கதைச்சது எனக்கு ஓகே, கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு, எனக்கு என்னோடய பிரச்சனை சரி பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், எனக்கு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும். அப்போ அவங்க அந்த டைமில் ஒரு 300 ரூபா தான் அவங்க ஒரு நாள் வருமானமாகவே இருந்துச்சு. பட் அவங்க என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஐயோ பணம் சம்பாதிக்கணும்னு இப்போ எங்கிட்ட ஒன்றுமே இல்லையே, இவங்கள்ட்ட போய்ட்டு 1 கோடி ரூபா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு கேட்குறேனே, எதுவும் தப்பாக நினச்சிடுவாங்களோ, ஒன்றுமே இல்லாமல் 1 கோடிக்கு ஆசைப்பட்றேனே, இது எதுவும் தப்பான நோக்கமாக இருக்குமோ, இல்லை பணத்தில் ஆசைன்னு யாராவது என்ன கிண்டல் பண்ணிடுவாங்களோ, எதுவுமே அவங்க சிந்திக்கலை. வெறுமனே அவங்க மனதில் வந்து என்னத்தை கேட்டாங்க, நானும் சிரிச்சுட்டு ஒரு வாய்ஸ் நோட் போட்டேன், கண்டிப்பாக சம்பாதிக்கலாம். நீங்கள் சொன்ன நம்புவீங்களோ நம்ப மாட்டீங்களோ, இன்றைக்கி அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றி அடைஞ்சு அவங்க எடுத்த உடனே 1 கோடிக்கெல்லாம் போகலை. முதல்ல அவங்க ஒர்க்கில் ஒரு பணத்தை சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபா வர்றது ஒரு நாளைக்கு 4000 ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, ஏன் இந்த பிஸ்னஸை அவங்க ஒரு பத்திரம் அடிக்கிறவங்க அவங்க சொன்னாங்க, இந்த பத்திரம் அடிக்கிறவங்க நானாக ஏன் பண்ணக்கூடாது, ஓன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓனாக அவங்க பேரில் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 14,000 ரூபா 20,000 ரூபா வரைக்கும் பத்திரம் அடித்து சம்பாதிச்சாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு வேயில் அவங்க லைஃப்பை கிராஜுவலாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயந்தான் அவங்க முதல்ல ஆசைப்பட்டாங்க. எந்த வரையறையும் பண்ணலை. முதல்ல எங்களுக்கு இருக்க கெட்ட பழக்கம் வேணும்னா ஒரு லிமிட் ஒன்று போட்டுக்கிறோம், இவ்வளோ போதும். இப்போ நேற்று கூட ஒரு பர்சன் ஒருத்தவங்க பேசும்போது அவங்களுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கடனும் என்னவோ சொல்லியிருந்தாங்க. சொல்லும்போது அப்போ நான் கேட்டேன், உங்களுக்கு அது என்ன செய்யணும், கடனை சரி பண்ணிட்டா போதும் சார், ஏன் அதுக்கு மேலே ஆசைப்படல, என்ன குறை வந்துருச்சு, சும்மா ஒரு பேச்சு கூட எங்களுக்கு ஆசைப்பட முடியறதில்ல. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு. இந்த சமுதாயம் என்ன பண்ணிதுக்கு கெடுத்து வச்சிருக்கங்களை. இப்போ இருக்க பிரச்சனை தீர்ந்தா போதும்னு நினைக்கிறோம், அதுக்கு மேலே ஆசைப்படுங்களேன். இந்த கமிட்மெண்ட்டும் இந்த பிரச்சனைகளும் இல்லை, அதுகள் இல்லை பிரச்சனை. உங்களுக்கு முதல் பிரச்சனை நீங்கள் தான் இங்கே இருக்க பிரச்சனையே. எல்லாத்தையும் லிமிட் பண்ணி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு வரமுறையை போட்டு வச்சுருக்கீங்க. இவ்வளவுதான் நான் ஆவேன், இவ்வளோதான் எனக்கு முடியும்னு ஒரு வரையறையை போட்டு வச்சுக்கிறது தான் முதல் பிரச்சனை. அப்போ உங்களோட இந்த வரமுறைகளை தாண்டி உங்களோட ஆசைகளை பெரிதினும் பெரிதுகள்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆசைகள் திங்க் பிக். உங்களோட ஆசைகளை அவ்வளோ பெருசாக திங்க் பண்ணுங்க. அதை அச்சீவ் பண்ணுறீங்க, அச்சீவ் பண்ணல, அடுத்தது ஆசைகளை பெருசாக திங்க் பண்ணும்போதே நீங்கள் ஒரு பெரிய மனிதராக, சிந்தனையில் பெரிய மனிதராக மாறிடுவீங்க. இதுதான் உங்களுக்கு நான் கொடுக்குற முதலாவது அட்வைஸ். இந்த வரமுறைகள் உங்களோட வாழ்க்கை எண்ணிக்கை இருக்கிற சுற்றங்களையும் விட்டுருங்க. சுற்றி கண்ணு முன்னுக்கு இருக்கிற இந்த லைஃப் உண்மை கிடையாது, இதை விட்டுருங்க. உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டுறதுக்கு ரெடியாக இருங்க. அங்கே அந்த கட்டிடம் உங்களோட அத்தனை ஆசைகள்லையும் இருக்கட்டும். ஆசை துன்பத்தை விளைக்கும்னு யாருமே சொல்லலை, அது தப்பாக நீங்கள் புரிஞ்சு கொண்டது. அடைய முடியாத ஆசைகள் தான் துன்பத்தை விளைவிக்கும். இங்கே ஆசைகள் அடையிறதுக்கு எங்கள்கிட்ட வழி இருக்குது. பிறகு அது துன்பத்தை கொடுக்க போது முதல்ல ஆசைப்படுங்க. நீங்கள் ஆசைப்படுற அத்தனை விஷயங்களையும் நீங்கள் அச்சீவ் பண்ணக்கொள்ள முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த பதிவுகளில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எங்களோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட ஆலோசனைகளுக்கான நேரத்தை ஒதுக்கி அந்த தகவல்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்லேயும் நீங்கள் கேட்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.